விதி மாற்ற வல்லவளே புவனேஸ்வரி, என் வாழ்வே உன் விழிதான் என் சர்வேஸ்வரி. ஏமா என் விதியை முட்டு மாத்தலை என அழுது கொண்டிருந்தவளின் துப்பட்டா அவள் கழுத்தை இறுக்கி கொண்டிருந்தது. அந்த இறுக்கம் அவளை கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்ற அந்த மர்ம உலகிற்கு இழுத்து கொண்டிருக்க பயணப்பட்டாள். பயணத்தின் பாதியில் அவள் செய்த புண்ணியத்தின் பலனாக யார் குரலுக்கோ ஓடிக்கொண்டிருந்த பகவானை பாதி வழியிலே சந்திக்க முடிந்தது. அதுக்குள்ளே ஏன் வந்த, உனக்கான காலம் இன்னும் முடியலையே என பரந்தாமன் கேட்க, எவ்வளோ கஷ்டத்தை தான் நான் பொறுத்துக்கிறது, என்னால் முடியல, நான் ஏன் இருக்கணும், என்னை கஷ்டப்படுத்துகிறவங்க எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க, ஏன் என் விதியை மட்டும் இப்படி எழுதுனீங்க என ஒரே மூச்சில் முடித்தாள். பூமியில் கிடத்தப்பட்டிருந்த அவளது உடம்பை பார்த்தவரை அங்கே பாரு என எந்தவித அறிவியல் உபகரணம் இன்றி லைவ் டெலிகாஸ்ட் செய்தார் கடவுள். அறிந்தவர் அறியாதவர் என சிலர் அவளுக்காகவும் அவளை சேர்ந்தவர்களுக்காகவும் அழுது கொண்டிருக்க, சிலர் என்னவா இருக்கும், என்ன பிரச்சனை, இவன் மேலே ஏதும் தப்போ எனவெல்லாம் அளவாவி கொண்டிருக்க, அவள் யாரால் எல்லாம் இம்முடிவை எடுத்தாலோ அவர்கள் அதே நிலையில் இன்றும் அவளை வெவ்வேறு விதமாய் குறை கூறிக்கொண்டே இருக்க, தான் பெற்றவர்களும் தன்னை பெற்றவர்களும் மட்டும் தவித்து கொண்டிருந்தனர். தனக்காக இதுவரை தவித்தவர்களை இறந்த பின்னும் தவிக்க செய்கிறோமே என அவள் அழுத கண்ணீரில் பூமி எங்கும் மழை பொழிந்தது. சீக்கிரம் தூக்கிடலாம், போலீஸ் கேஸ் ஆகிடப் போகுது, மழை வேற என எவரோ ஒருவர் ஆரம்பிக்க, கடவுளே தெரியாமல் பண்ணிட்டேன், வேணான்னு சொல்லுங்க, என்னை கஷ்டப்படுத்துனவங்க சந்தோஷமாக இருக்கும்போது என் சந்தோஷமே தன் சந்தோஷம்னு இருந்தவங்களை நான் ஏன் கஷ்டப்படுத்தணும், நான் வாழணும், இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ் என அழுது வேண்ட, சிரித்து கொண்டே பறந்தாமன், எல்லோருக்கும் கிடைப்பதில்லை இப்படி ஒரு வாய்ப்பு என கூற கண் விழித்தாள். கழுத்தில் காயத்துடனும் கட்டிலை சுற்றி சுற்றத்துடனும் மருத்துவமனையில் அகலிகா.